இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நீ
மார்க் நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 34 முதல் 44 வரை. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் 1000 ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பால நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானந்தே அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, எது புதுமை என்று ஒரு சகோதரி என்னை பார்த்து இந்த பகுதியை குறித்து காட்டி கேட்டார்கள். 5 அப்பத்தை 2 மீனை வச்சு இப்படி 5000 பேர் கொடுக்க முடியுமா ஃபாதர், என்ன நடந்தது என்று கேட்டார்கள். நான் மிக எளிமையாக சில காரியங்களை விளக்கி சொல்ல வேண்டியிருந்தது. பகிர்ந்து கொள்வதே புதுமை என்று சொன்னேன். அது பரமனின் இறை சக்திக்கு உட்பட்டு நம்முடைய ஒவ்வொருடைய மனங்களிலிருந்து வருகின்ற அந்த பரிவு, கனிவு, பகிர்தல் இவைகளை ஒன்றுபடுத்தி இல்லாத மக்களுக்கு உள்ளதை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அதுவே அங்கே கல்லான மனங்கள் கனிவாகின்ற பொழுது அது புதுமையான செயல்தானே என்று சொன்னேன். எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக அது புதுமையான ஒரு செயல்பாடு. காரணம், பதுக்குகின்ற கலாச்சாரத்திலிருந்து இறை உணர்விலே, மனித உணர்விலே நாம் பகிர்ந்து கொள்ள முன் வருகின்ற பொழுதே அது புதுமையாக மாறிவிடுகிறது. இதுவும் இறைவனின் செயலே, அற்புத செயலே என்பதுதான் என்னுடைய ஒரு நம்பிக்கை. பல சாதனைகளை படைப்பதற்கும் பல சிக்கல்களை தீர்ப்பதற்கும் நம்மையும் நம்மை சுற்றிலும் உள்ள அறிவை விட நமக்குள் இருப்பவர் பற்றியும் அவரது ஆற்றலை பற்றியும் உள்ள அறிவும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் என்று சொல்வார்கள். சீடர்கள் முதல் பகுதியை அறிந்திருந்தார்கள். அதாவது கூட்டம் பெருசு, ஆட்கள் நிறைய, ரொம்ப நேரம் ஆயிற்று, அநேகமாக பொழுது சாய்கிற நேரம், நம்மளை போல பஸ்ஸு ட்ரெயின் ஃப்ளைட்லாம் கிடையாது ஏறி உடனே போகிறதுக்கு. இடமும் பாலை நிலம், சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று உணவு வாங்கி வருவதும் இப்போதைக்கு இயலாத ஒரு காரியம். அப்படி வாங்குவதாக இருந்தாலும் 200 ரூபாய்க்கு எவ்வளோதான் வாங்க முடியும்? தற்சமயம் கைவசம் ஒரு சிறுவரிடம் 5 அப்பமும் 2 மீனும் உள்ளன. இந்த விவரங்கள் மட்டும்தான் தெளிவாக அவர்களுடைய கையில் இருந்தது. ஆனால் 2ஆம் பகுதியை அவர்கள் அறியவில்லை. அதாவது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நினைச்சா எல்லாம் நடக்கும், கடவுளை பார்த்துக்குவாரு என்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இல்லை. இயேசுவை பற்றி விவரங்களும் தெளிவும் இன்னும் அவங்களை பெறவில்லை. அவர் கையாளுகிற வழிமுறைகளை தெரிந்திருக்கவில்லை. இயேசு கையாண்ட வழிமுறையை காண்கிற பொழுது முதலிலே கும்பலை குழுவாக்குகிறார். The crowd becomes a family of people. 50 100ஆக அமரச் செய்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அன்பியமா பிரிக்கிறார் பாருங்க. அமைதியாக அமர்ந்து நிதானமாக சிந்திக்க தூண்டுகிறார். கொஞ்சம் யோசிங்க, பரிசுத்தாருடைய துணையோடு நீங்க யோசித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றார். உங்களால முடியுமா, முடியாதா, கொடுக்க முடியுமா என்று. அதன் பின் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளத்திலே ஜெபிக்கிறார், நன்றி செலுத்துகிறார், கடவுளை போற்றுகிறார் இந்த மக்களை தந்தமைக்காக அப்படின்னு. மக்களுள் புதைந்திருக்கக்கூடிய அந்த கடினமான உணர்வை கடவுள் தூண்டி துலக்குகிறார். ஒவ்வொரு ஆளும் கொண்டு வந்த உணவை அப்படியே வச்சுக்கிட்டாங்க.
கொடுக்க மனம் இல்லை. ஒரு சிறுவன் தான் 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுக்க வேண்டியிருந்தது. சுயநலம் தவிர்த்து பிறநலம் பாராட்டுகிற பெரிய மனதை இயேசு தட்டி எழுப்புகிறார். புதுமை தொடங்குகிறது. இறுதியாக உங்களிடம் இருப்பதை முதலில் பரிமாறுங்கள் என்று முன் உதாரணம் காட்டுகிறார். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அனைவரும் வயறார உண்டார்கள். எஞ்சிய அப்பத்துண்டுகளை மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று மார்க் நற்செய்தியாளர் சொல்கிறார். நமது வாழ்விலும் இது அன்றாட நடக்கக்கூடியது தான். 5 பேர் கொண்டு வருவாங்க, 10 பேர் சாப்பாடு இருக்காது, 5 பேர் நிறைய வச்சிருப்பாங்க. கொடுத்தா 10 பேரும் சாப்பிட்ட பிறகு மீதி கூட இருக்கும். நானே பார்த்துருக்கிறேன். நம்முடைய டூர்களில் போகும்போது அல்லது பெரிய நற்செய்தி கூட்டங்களுக்கு போகும்போது இருக்கும். இயேசு தம் சீடர்களை நோக்கி சொன்ன இந்த வார்த்தைகளை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். நீங்களே உணவு கொடுங்கள். அப்போ உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, அளவுக்கு அதிகமாக நம்மகிட்ட இருக்குது. பாருங்களா, 2 சாப்பாடு வாங்கினா 10 பேர் சாப்பிட முடியும், ஒரு ஆளும் சாப்பிட முடியும், மீதியும் வரும். பிறருக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்ற ஒரு பொறுப்பை, சமூக பொறுப்பை நம்மிடத்திலே ஆண்டவர் ஒப்படைக்கிறார். பாலை நிலத்தில் இறை வார்த்தைக்காக ஆவலோடு காத்திருந்த மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அதற்கான பொறுப்பை நம் சீடர்களை ஏற்க வேண்டும் என்னும் இயேசுவின் சிந்தனை பாராட்டத்துக்குரியது. இன்று உலகம் முழுவதும் உணவின்றி வாடுகிற மக்கள் தொகை ஏராளம். நம்முடைய ஊர்களிலேயே நம்ம சொல்றோம், யாரும் சாப்பிட வழியில், எல்லாரும் தானே சாப்பிட்றாங்க, எல்லாம் இருக்குது. நம்ம நினைக்காத சில கூட்டம் இருக்கிறது ஏராளமாக. நமது வீட்டிலும் நாட்டிலும் கூட வறுமை கோட்டிற்கு கீழ் 3 வேளை உணவின்றி வாடுகிற கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் உள்ளார்கள். அவர்களுக்கு உணவளிக்க வேண்டிய பொறுப்பு அரசை சார்ந்தாலும் நாம் சும்மா இருக்க முடியாது. நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று இயேசுவின் கட்டளையை ஏற்று நாம் உணவு பறவை நிகழ்த்த முன்வர வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஒரு வேளை உணவை துறக்க அனைவரும் முன்வந்தால் ஏராளமான மக்களுக்கு உணவு கிடைக்குமே. உலகம் முழுவதும் சாப்பிடுகின்ற இறைச்சியின் அளவை குறைத்தால் சுற்றுச்சூழல் முன்னேறுமே, உணவு பகிர்வும் அதிகரிக்கும் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். நமது உணவை குறைப்பதன் மூலமும் உணவு பகிர்வின் மூலமும் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்னும் ஆண்டவர் இயேசுவின் கட்டளையை நாம் நிறைவேற்ற முயற்சி எடுப்போம். இன்றைக்கு இன்னொரு செய்தி, இந்த உணவுகளை வீணாக்குகிறது போக்கு இன்றைக்கு நிறைய இருக்குது. சின்ன பிள்ளைகள்கிட்ட, பெரியவங்கள்ட்ட இருக்குது. திடீர்னு வீணாக்கி அப்படி வெளியே போட்டுருவாங்க. வெளியே போட்ட சமயத்தில் எத்தனை பேரை கொல்றோம் நம்ம என்கிற ஒரு உணவு நம்மகிட்ட கிடையாது. ஒரு பருக்கை உணவு கிடைக்காமல் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு பிளேட்டு சோறை தூக்கி ஈஸியாக வெளியே ஒரு டஸ்ட்பினில் போடுறோம்னா எவ்வளவு வேதனை இருக்கும் நமக்கு. விழா என்ற பெயரில் பல வேளைகளில் உணவை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். சௌபதி என்ற வேளையில், சௌபதி என்று சொல்லுகிற சூழல் வழியாக இந்த ஆடம்பரத்தை தவிர்த்து எதை வீணாக்காமல் இருக்கக்கூடிய மனநிலை கலந்த செயல்களை நாம் செய்ய முயற்சி எடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. நிறைவின் நாயகன இறைவா, பசியோடு இருந்த மக்களுக்கு வயிறார உணவளித்த உம்மை போற்றுகிறோம். அன்று உம் சீடர்களுக்கு படித்தது போல இன்று நீர் எங்களுக்கு இந்த கட்டளை தருகிறீர். அதை ஏற்று உணவின்றி வாடு மக்களுக்கு நாங்கள் உணவளிக்கிற ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற வரத்தை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமென். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே.
பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே பாராட்டா பண்பென்றால் பகை நோயா அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே கனியாத உளமென்றால் கடும் நோயா அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே,
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம். தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம். ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம். அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம். சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம். உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம். இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம். இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறிவுரையாகுவோம். அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம். பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம். துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம். குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம். தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா. இரக்கத்தின் நிறைவேயா. இரக்கத்தின் நிறைவேயா. நிலை
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.